நம்ம குழந்தைங்க வந்து ரஜோகுணத்தோட மேலே ஒரு குணம் சத்குணம் இருக்குது, கீழே ஒரு குணம் இருக்குது, தாமச குணம் இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று வந்துடும். ஒன்று மேலோங்கி போகலாம் அந்த குழந்தை, இல்லைன்னா கீழே இறங்கியும் போகலாம். நான் ஒரு +2 படிச்சிருக்கிறேன், அல்லது ஒரு டிகிரி படிச்சிருக்கிறேன், நான் அந்த காலத்தில் ஒரு BA படிச்சிருக்கிறேன் அப்படின்னு என் படிப்பு இருக்குதுன்னா, நான் என் குழந்தைய அதுக்கு மேலே படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுவேனா, அல்லது அது கீழே படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுவேனா? மேலே படிக்க வைக்கணும். அப்போ இது வரைக்கும் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம், உலகத்தில் நடந்ததெல்லாம் பெற்றவங்களோட பிள்ளைங்க தானே அதிகம் படிக்கிறாங்க. அபூர்வமாக ஒருத்தர் அல்லது 2 பேர், லட்சத்தில் ஒருத்தர். அந்த மாதிரி தானே கிராஜுவேட் பேரண்ட்டுக்கு படிக்காத பிள்ளைங்க பிறக்கிறாங்க. கரெக்ட் தானே? பிறந்த குழந்தைங்க படிக்காமல் போகிறது அபூர்வமாக தானே இருக்குது. கிராஜுவேட்டாக ஆகிட்டாங்கன்னா அதை விட அதிகமாக தானே படிக்க வைக்கிறாங்க. இவங்களே இங்கே ஒரு கிராஜுவேட்டு BA போன்ற பேச்சுலர் கிராஜுவேட் பிள்ளைங்களை வந்து மாஸ்டர் படிக்க வைப்பாங்க, இல்லை இன்ஜினியரிங் படிக்க வைப்பாங்க, இல்லை டாக்டர் படிக்க வைப்பாங்க, இல்லைன்னா ஃபாரினில் போய் படிக்க வைப்பாங்க. இப்படி தானே வளர்ச்சி அடையுது. அப்போ நாம் மேன்மையாக இருந்தோம்னா நம்ம குழந்தைங்க நம்மளோட மேன்மையாக போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நம்ம அப்படி தான் கைட் பண்ணுவோம். அவங்கள பிஸியாக வச்சுக்கணும், டைவர்ட் பண்ணணும். 2 விஷயம் தான். பிஸியாக வச்சுக்கிறதுனா அவங்களுக்கு டைம் ஷெட்யூலுக்கு ஃபுல்லாக கமிட் பண்ணணும். இந்த இடத்துக்கு டான்ஸுக்கு போ, பாட்டுக்கு போ, இந்த டியூஷனுக்கு போ, இதுக்கு போ, அதுக்கு போன்னு ஃபுல்லாக கமிட் பண்ணணும். அந்த மாதிரி கமிட் பண்ணுறது ஒரு டைவர்ட்டு தான். அது அவங்கள பிஸியாக வச்சுக்கிட்டே இருக்கணும். கூட நல்ல சரௌண்டிங்லேயே அவங்க இருக்கணும். மோசமான சரௌண்டிங்கில் சேர. இப்போ ஒரு தண்ணி அடிக்கிறவன் இருக்கிறான்னு வச்சுங்களேன், இப்போ பிடி சிகரெட் பிடிக்கிறவன் இருக்கான்னா அவனை ஒரு டான்ஸ் கிளாஸ் அனுப்பிச்சிட்டு வந்தீங்கன்னா, டான்ஸ் முடிச்சுட்டு வரும்போது அங்கே ஒரு 4 பேரை எடுத்துகிட்டு வந்துடுவான். அவனையோட சேர்ந்து தண்ணி அடிச்சுட்டு வருவானுங்க. இதெல்லாம் நடக்கும். அதுவும் உண்டு. ஆக நட்பு வேணான்னு சொல்லலை. இன்னும் நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, இந்த கேள்வி கேட்ட அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, நேற்று வந்தாங்க ஒரு அம்மா, அதான் அந்த கேள்வி. அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே சரி இல்லை, ஃப்ரெண்டே கூடாது, ஃப்ரெண்டுன்றாங்கன்னு. ஃப்ரெண்டு வேண்டான்னு நட்புக்குன்னு அதிகாரம் எழுதியிருக்கிறாரு திருவள்ளுவர். அவர் நான் முட்டாளா, நட்பு வேணான்னு சொல்லிடுவார் அவர். நட்பு அவசியங்க, ஆனால் நட்பு எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுக்குறாரு. இதுதான் நட்புன்னு. நட்பு உறவு நீங்கள் பார்த்துருக்கலாம் நிறைய இடத்துலலாம். நம்ம ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளாக இருப்போம். அதில் ஒருத்தர் அம்மாவோ அப்பாவோ இறந்து போயிடுவாங்க. அவங்க அக்கம் பக்கத்துலலாம் பெருசாக டச்சில் இருக்க மாட்டாங்க. ரொம்ப டீசெண்டான மிடில் கிளாஸ் பீப்புளாக இருப்பாங்க. அக்கம் பக்கத்துலாம் கொஞ்சம் டச்சில் இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் அவன் பையன் கொஞ்சம் லோ கிளாஸ் அவகாசங்களோடு இருக்கிறான்னு வச்சுக்கோங்க.